தேர்தல் அல்லது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க அன்புமணிக்கு அதிகாரமில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் பொது அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் அன்புமணியோடு தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது சட்டப்படி குற்றம் என்றும் எச்சரிக்கை. பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறி நடவடிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தில் விற்பனை. சென்னையில் ஒரு சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை. வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 9 ரூபாய் அதிகரித்து 254 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. புதிய கட்டண திருத்தத்துக்கு பயணிகளிடையே கடும் அதிருப்தி. ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவிலும் இணையத்தை பயன்படுத்த சிறாருக்கு தடை விதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரை. இந்தியாவில் ராணுவ வீரர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளில் தளர்வு. இன்ஸ்டாகிராமை பார்க்க மட்டும் அனுமதி, லைக் செய்யவோ கமெண்ட் செய்யவோ கூடாது என உத்தரவு. தேயிலை செடியிலிருந்து தயாரிக்கப்படாத மூலிகை பானங்களை தேநீர் என்ற பெயரில் விற்பனை செய்யக்கூடாது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அதிரடி உத்தரவு. உலகையே புரட்டி போட்ட சுனாமி பேரழிவின் 21வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் உயிரிழந்தோருக்கு பொதுமக்கள் அஞ்சலி. சுனாமியின் 21வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத மீனவர்கள் நாகையில் கருப்பு பட்டை அணிந்து பேரணியாக சென்று நினைவு ஸ்தூபியில் மலர் தூவி அஞ்சலி. தமிழக கடலோர மாவட்டங்களில் ஆழிப்பேரலையால் உயிரிழந்த ஆயிரக்கணக்கானோரின் நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் அஞ்சலி. திருவனந்தபுரம் மேயர் தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு. பாஜக சார்பில் மேயர் பதவிக்கு வி. ராஜேஷும், துணை மேயர் பதவிக்கு ஆஷா நாத்தும் போட்டி. திமுகவை தொடர்ந்து அதிமுகவும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழு அமைப்பு. முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய குழு மாவட்டம் தோறும் சென்று கருத்துக்களை கேட்கும் என அறிவிப்பு. அதிமுகவில் விருப்ப மனு சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டிசம்பர் 23ஆம் தேதியுடன் அவகாசம் முடிவடைந்திருந்த நிலையில் 31ஆம் தேதி வரை நீட்டித்து அதிமுக அறிவிப்பு. சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியோடு தேமுதிகவின் பொருளாளர் சுதீஷ் சந்திப்பு. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் பங்கேற்க அழைப்பு. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானலில் அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
தமிழகத்தில் 4 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மண்டல பூஜைக்காக சபரிமலை சன்னிதானத்திற்கு கொண்டுவரப்படும் தங்க அங்கி 451 சவரன் எடை கொண்ட தங்க கவசத்துடன் ஐயப்பனுக்கு இன்று மாலை சிறப்பு பூஜை. அசைந்தாடி வருகுது ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது, கருடன் வருகுது, கூட கருடன் வருகுது, வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது, பந்தளத்து எல்லை விட்டு சபரி வருகுது, ஜோதி ரூபமான மேனி காண வருகுது, ஆனந்த ஊர்கோலமே ஐயன் ஆபரண ஊர்கோலமே. இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்போர் உரிமம் பெற வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. பாதுகாப்பாகவும் தரமான பொருட்களை கொண்டும் இடியாப்பம் தயாரிக்க அறிவுறுத்தல். தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் அருகே கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதி விபத்து. 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். சேலத்தில் மேம்பாலத்தில் நிறுத்தப்பட்ட லாரியால் தொடர் விபத்து. அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி தீப்பிடித்ததில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர் மழை வெள்ளப்பெருக்கால் தத்தளிக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம். வீடுகள் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வங்கதேசம் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் உட்பட அனைவருக்கும் சொந்தமானது. 17 ஆண்டுகளுக்கு பின்பு நாடு திரும்பிய வங்கதேச தேசியவாத கட்சியின் தாரிக் ரஹ்மான் திட்டவட்டம். போருக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட உக்ரைன் மக்கள் பாரம்பரிய முறைப்படி ஊர்வலம் சென்று பாடல்களை பாடி உற்சாகம். மெல்பர்னில் நடக்கும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு ஆஸ்திரேலியாவை சுருட்டியது இங்கிலாந்து.